முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்ஷிப் மீட்டிங் நடக்கல, கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கடைசி ரோ, லாஸ்ட் ரோ, லாஸ்ட் பெஞ்சஸ், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இடம் இருக்கு. சென்டரில் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவித்ததுனால இனி நம்ம ஸ்டடீஸ் வந்து இது மாதிரி தொடரும். ஜெஃப்ரிக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன், ஏன்னா இதில் நிறைய சிரமம் எடுத்து அவர் எனக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தை தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம் இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ரோமர் 8, அதனுடைய 5 முதல் 8 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம். 5 முதல் 8 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறவங்க மைக்ல வாசிக்க, இல்லை நான் வாசிக்கிறேன். தமிழ்ல வாசிங்க யாராவது ஒருத்தர். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதாவது ஸ்பார்க்லிங் பாயிண்ட். காலையில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் இட்ஸ் அ ஸ்பார்க்லிங் பாயிண்ட். ரோமர் புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி தான், ஒரு மைய கருத்துள்ள ஒரு பகுதி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஆவியிலே நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் அதிகமாய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி என்று சொல்லி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம படித்த விஷயங்களை ஒரு சம்மரைஸ் பண்ணலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நாம் இதுவரைக்கும் என்ன விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம் என்பதை நான் வேகமா சம்மரைஸ் பண்ணிட்டு நாம் இந்த வாசித்த இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் வரலாம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஏறத்தாழ 39 வசனங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய மைய பொருள் காட் ஸ்பிரிட் அண்ட் காட் சில்ட்ரன், தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர். நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில. ஸோ அதை தவிர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்படுவார், அவருடைய ஊழியம் என்ன என்பதை இயேசு கிறிஸ்துவே தன் வாய்மொழியாக பேசியிருக்கிறார். அதை தவிர்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு வேத பகுதி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம். மற்ற இடங்களில பரிசுத்த ஆவியானவரை பற்றி 1 2 சில வசனங்கள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரம் முழுவதுமாகவே நீதிமானாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, கிரியையினால் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே 8ஆம் அதிகாரத்தினுடைய மைய பொருள் இதுதான், தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 39 வசனங்களை நாம் 5 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊழியம் செய்கிறார், எப்படி அவர் கிரியை செய்கிறார், அவருடைய மூவ்மெண்ட் என்ன என்பதை நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுல முதல் பகுதி என்னவென்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட், இல்லையா? ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய விடுதலையில தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிருபையினாலே ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு மகத்தான விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இத 8ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 4 வசனத்துல நாம் ஏற்கனவே சிந்தித்து முடித்தோம். நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். அடுத்ததாக அடுத்த வேத பகுதி 5 முதல் 13 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய வெற்றி அல்லது ஜெயம்,
எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வெற்றி தருகிறார், அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். 5 முதல் 13 வசனங்களில அந்த விஷயங்கள் மையப்பொருள் காணப்படுகிறது. அடுத்ததாக 3வது சப்ஜெக்ட் விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. எப்படிப்பட்ட சாட்சியை ஒரு கிறிஸ்தவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார் என்பதை 14 முதல் 16 வசனம் முடிய நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக 4வது 5வதாக கேரண்டி ஆஃப் த ஸ்பிரிட், 17 முதல் 27 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஒரு விசுவாசிக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு கேரண்டி, ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் என்பதை 17 27 வரை நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக 5வது சப்ஜெக்ட் தி செக்யூரிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய பாதுகாப்பு. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நித்திய வாழ்க்கை ஒருபோதும் ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. நித்திய பாதுகாப்பை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி பகுதியில 28 29 வசனம் வரைக்கும் 11 வசனங்களில மிக அழகாக விளக்குகிறார். இதுதான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5 சப்ஜெக்ட் இல்லையா, கோர் பாயிண்ட். இதுதான் நம்ம தொடர்ச்சியாக வேத பாடத்துல நம்ம படிக்க போகிறோம். இதில் இந்த கோர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆவியானவருடைய the movement of the spirit, 5 பணிகளை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இதை நம்ம ஒவ்வொரு ஸ்லைடா பார்த்தோம். அடுத்ததாக நம்ம கடந்த முதல் 2 வகுப்புல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஆவியானவருடைய விடுதலை, ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட். இதுல 4 விஷயங்களை நாம் சிந்தித்தோம் இல்லையா. என்ன சிந்தித்தோம்? நோ கண்டம்னேஷன் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர்? இனி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்ததாக லிபரேஷன், விடுதலையை கொடுக்கிறார். அடுத்ததாக சப்ஸ்டிடியூஷன், பதிலீடு. இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்ததுனாலதான் இந்த 2 ஸ்லாக்கியங்களும் நமக்கு கிடைக்கிறது. 4வதாக சாங்டிபிகேஷன். இந்த 4 விஷயங்களை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். முதல் 4 வசனங்களில் நாம் சிந்தித்த காரியங்கள். அடுத்ததாக ஆவியானவர் தரக்கூடிய வெற்றியை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வெற்றி இல்லையா. இந்த 5 முதல் 13 வசனங்களை நான் 5 பிரிவாக பிரித்திருக்கிறேன். நிறைய கமெண்டேட்டர்ஸ் 2 பிரிவாக, 3ஆக இல்ல மொத்தமா சம்மரைஸ் பண்றாங்க. ஆனா என்னுடைய தனிப்பட்ட தியானத்துல நான் அமர்ந்து சிந்தித்த பொழுது இந்த 5 முதல் 13 வசனங்கள், ஏறத்தாழ 9 வசனங்களை நான் 5 பிரிவாக பிரித்திருக்கிறேன். நம்ம சிந்திப்பதற்கு எளிதாக இருக்கும், ஈஸியா. என்ன அந்த 5 பிரிவுனா, ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தை. கடந்த மாதத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ண போறோம். அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் ரீசனிங், நம்முடைய ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய வெற்றியினுடைய காரணம் இல்லையா. அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவன். 4வதாக ஸ்பிரிச்சுவல் குயிக்கன், அதாவது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். 5வதாக ஸ்பிரிச்சுவல் மார்டிஃபிகேஷன், ஆவிக்குரிய ஒடுக்குதல், சரீரத்தை ஒடுக்குதல். 5 விஷயங்களில பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். இதுதான் நம்ம 5 முதல் 13 வசனத்துல நம்ம சிந்திக்க போகிற ஹெட்டிங் இல்லையா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட் நம்ம சிந்தித்து முடிச்சிட்டோம். 2வது சப்ஜெக்ட், 2வது ஹெட்டிங்க்கு போறோம். அது விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஜெயம் அல்லது வெற்றி இல்லையா. சோ இதுல நம்ம முதல்ல சிந்திச்ச விஷயம் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இல்லைங்களா. அதுதான் நம்ம வாசிச்சோம் இல்லையா. அந்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதுதான் நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்த விஷயங்கள். ஞாபகத்துக்கு இருக்குங்களா? என்ன பார்த்த ஞாபகத்து இருக்கா? சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது, அவன் வாழ்க்கை பரிசுத்தமாகிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள். இப்ப ஆவியானவர், தேவன் நம்மை ரட்சித்து அப்படியே நம்மை விட்டு விடவில்லை. நாம் இந்த உலகத்துல வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார் இல்லையா. ஆவியானவருடைய பிரதானமான ஊழியம் அதுதான். சோ இதை தவிர்த்துட்டு ஆவியானவருடைய ஊழியத்தை பல விதத்துல உலகத்துல திரித்து சொல்லுகிறார்கள். ஆனா ஆவியானவருடைய பிரதானமான ஊழியம் என்னன்னு சொன்னா,
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக, வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கமும் முடிவும் இல்லை. நீங்க வேத புத்தகத்துல வாசிச்சா அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 16:8 அவர் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை நம்ம தொடர்ந்து பல வேத பகுதியில வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 22-23 பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில உற்பத்தி செய்கிறார் இல்லைங்களா? சோ இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற ஊழியங்களாய் காணப்படுகிறது. சோ அப்ப இந்த ஆவியானவருடைய ஊழியத்துல அவர் தரக்கூடிய வெற்றியில முதலாவது வரக்கூடிய விஷயம் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்த விஷயங்கள் தான், நான் அநேகர் வராதனால மறுபடியும் நான் அதை கோத்ரூ பண்றேன். நம்முடைய வெற்றி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா நம்முடைய சிந்தையில தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிந்தையை பற்றி பார்ப்பதற்கு முன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விஷயத்தை இந்த இடத்துல எழுதுகிறார். ரெண்டு விஷயம் பாருங்களேன். நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த மாம்சம் என்ற வார்த்தை, ஃபிளஷ் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நீங்க பார்க்க முடியும் இல்லையா? எங்கெங்க வருகிறது? 5வது வசனத்துல நீங்க வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அடுத்தது 8வது வசனத்துல மாம்ச சிந்தை, 7வது வசனத்துல மாம்ச சிந்தை இல்லையா? மறுபடியும் 8வது வசனத்துல மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஏறத்தாழ ஒரு 5 முறை இந்த மாம்சம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். மாம்சம்னா என்ன இல்லையா? ஃபிளஷ்னா என்ன? லிட்ரல் மீனிங் நம்முடைய சதை இல்லையா? நம்முடைய தோல், சதை, ரத்தம் இதை குறிக்கக்கூடியதா இருந்தாலும் கிரேக்க மொழியின்படி சார்க்ஸ் என்ற அந்த வார்த்தையின்படி இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கரப்ட் அண்ட் அன்ரிடீம்ட் ஹியூமன்னஸ், அவர் ஃபாலன் ஈகோசென்ட்ரிக் ஹியூமன் நேச்சர், த சின் டாமினேட்டட் செல்ஃப். என்ன அர்த்தம்? மாம்சம் என்பது சீர்கெட்ட மீட்கப்படாத மனித சுபாவம், நம்முடைய பழைய சுபாவம், சுயநலமிக்க பாவம் வாசம் செய்யக்கூடிய பழைய சுபாவத்தை தான் இந்த ஃபிளஷ் என்ற வார்த்தை, மாம்சம் என்ற வார்த்தையை குறிக்கிறது. இந்த அர்த்தத்துல தான் இந்த வார்த்தை, இந்த கிரேக்க பதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முதல் 8 வசனத்துல அவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? இப்ப ஃபிளஷ்னா என்ன? மட்டன், சிக்கன், நம்ம சதை கிடையாது. என்னங்க? சுயம், சின் டாமினேட்டட் ஹியூமன்னஸ், சின் டாமினேட்டட் என்ன வாசிக்கிறோம்? செல்ஃப், ஹியூமன் நேச்சர் இல்லையா? இது உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? ஒன்னும் தலையாட்டவே மாட்டேங்க. இருக்குதா இல்லையா? இருக்கு. எனக்கும் இருக்குதுங்க. நான் இங்க நின்று பேசுறதுனால எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு அடுத்த ஸ்லைடு போங்களேன். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். பாருங்க 10, 11, 12 இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபிளஷ், மாம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. அதுக்கு பதில் என்ன? பாடி இல்லைங்களா? சரீரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரீரம், சோமா இல்லையா? சோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? the instrument of life இல்லையா? the physical frame இல்லையா? நம்ம ஆத்துமா, நம்ம உயிர் வாழ்வதற்காக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர், இதுதான் இந்த பாடி இல்லையா? இந்த சரீரம். இதை குறித்து தான் 10, 11, 12 வசனத்துல சொல்றாரு. சோ அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? இந்த மாம்சத்தையும் சரீரத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம இல்லையா? மாம்சம் என்பது நம்முடைய வீழ்ச்சியின் சுபாவம், சின் டாமினேட்டட் செல்ஃப், ஹியூமன்னஸ் இல்லையா? பழைய சுபாவம், இது பாவம் நிறைந்தது. ஆனா சரீரம் என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அவயங்கள் இருக்கக்கூடிய இந்த சரீரம் இல்லையா? அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சேர்க்கும் பொழுது இந்த மாம்சம் எங்க வாசம் பண்ணுது? எங்க வாசம் பண்ணுதுங்க? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? இந்த சரீரத்தில் தாங்க இருக்குது. இந்த சரீரத்திற்குள்ளாக தான் என்ன இருக்குது? இந்த மாம்சம் இருக்கிறது. சின் டாமினேட்டட் செல்ஃப், அந்த ஹியூமன்னஸ், அந்த வீழ்ச்சியின் சுபாவம், பாவம் ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த மாம்சம் எங்க வாசம் பண்ணுகுதுன்னு சொன்னா எங்க வாசம் பண்ணுது?
இது பைபிள் ஸ்டடி இல்லைங்களா? நீங்க பேசாம நான் விட மாட்டேன் இல்லையா? நான் எப்படி பேச வைக்கணும்னு தெரியும். அதனால உங்களுக்கு பேசாம நான் விட மாட்டேன். சொல்லுங்க, எங்க வாசம் பண்ணுது? எந்த சரீரத்துல வாசம் பண்ணுது? எந்த சரீரத்துல வாசம் பண்ணுது? உங்க சரீரத்துல சொல்லுங்களேன். யார் சரீரத்துல? சுரேஷோட சரீரத்துல. இந்த சரீரத்துல ஒன்று வாசம் பண்ணுது. என்ன? மாம்சம். சின் டாமினேட்டட் செல்ஃப். அந்த ஹியூமன்னஸ் இந்த சரீரத்துல தான் என்ன செய்யுதுங்க? வாசம் பண்ணுது. சரி, இது எல்லாருக்கும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவனுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவுடன் இந்த மாம்சம் நம்மளை விட்டு போயிடுமா? போயிடுச்சு. யாரெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கே உங்களுக்கு டிக்கெட் எடுத்து எங்க அனுப்பிச்சிட்டு வந்துடுறீங்களா? கல்லறை இல்ல, பரலோகத்துக்கு அனுப்பிடலாம் இல்லையா? எனக்கு இந்த ஃப்ளஷ் இல்லைங்க, இந்த மாம்சமே இல்லை, ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தான தொட்டிலேயே அப்படியே கரைச்சிட்டேன் அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் இருக்கு. எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போறது. யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே இந்த மாம்சம் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டவனும் இருக்கு, ரட்சிக்கப்படாதவனும் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, இந்த இடத்துல இந்த சின் டாமினேட்டட் செல்ஃப், அந்த ஃபிளஷ் இந்த பாடியில வாசம் பண்ணுகிறது ரட்சிக்கப்பட்டாலும், ஆனா இன்னொருவர் புதிதாக உள்ள வருகிறார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ஆவியோடு கூட வந்து அவர் தங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த சின் டாமினேட்டட் செல்ஃப் என்ன செய்யும்? நம்முடைய சரீரத்தை அது டாமினேட் பண்ணி பாவம் செய்வதற்காக அது என்ன செய்யும்? நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளும். இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, நான் அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ள இருந்து அவர் போராட ஆரம்பிப்பார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சோ இதுதான் நம்ம படிக்க போறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வெற்றி. இத நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். என்ன வாசிக்கிறோம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது இல்லையா? ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ஃபிளிக்ட் இல்லையா? அல்லது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம். ரட்சிக்கப்பட்ட நீங்க மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய மாம்சம் உங்களை விட்டு போகாது. அதற்கு பதிலாக இந்த மாம்சத்தை டாமினேட் பண்ணி வாழ்வதற்காக யார் வராதுங்களா உங்களுக்குள்ள? யார் வருதுங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் இல்லையா? இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன செய்யறாரு? சொல்ல வருகிறார். அப்ப இந்த பகுதியில ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ற ரெண்டு குரூப்பை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசல. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் இல்லையா? அதாவது நம்ம பொதுவா பயன்படுத்துகிற வார்த்தை கார்னல் பிலீவர் தானேங்க. கார்னல் கிறிஸ்டியன், கார்னல் பிலீவர், ஸ்பிரிச்சுவல் பிலீவர் இல்லையா? அவர் மாம்சத்துக்குரிய விசுவாசிங்க, இவர் ஆவிக்குரிய விசுவாசிங்க. இந்த ரெண்டு குரூப்பை பத்தி பேசல. இந்த ரெண்டு குரூப் இருக்கிறாங்க கண்டிப்பா. ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்திற்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய விசுவாசி என்ற ரெண்டு குரூப்பை பத்தி பேசல. என்ன சொல்றாருன்னா, மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னா பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல மீன் பண்றது யாரு? சொல்லுங்க. அன்சேவ்டு இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்கள், அன்ரீஜெனரேட்டட், மறுபடியும் புதுப்பிக்கப்படாதவர்கள் இல்லையா? ஆவிக்குரியவர்கள், ஆவியின் சிந்தை உள்ளவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்துல விசுவாசிகளை பத்தி பேசுகிறார் இல்லையா? ஒருவேளை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, மற்ற இடங்களில எபிரேய நிருபத்துல, 1 பேதுருல 2 விசுவாசி கூட்டங்களை பற்றி பேசினாலும், ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது இதை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த இடத்துல 2 விதமான குரூப்பை பத்தி தான் பேசுறாரு. ஒன்னு அன்சேவ்டு, ஒன்னு சேவ்டு இல்லையா? ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், மற்றொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். பாருங்க 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:9. ரோமர் 8:9 வாசிங்க. ஐயா மைக் வச்சிருக்கீங்க, வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறவன் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டு இல்லாமல் ஆவிக்குரியவனா இருப்பான்.
இல்லையா? அப்படி ஆவிக்குரியவனா இல்லாம மாம்சம் சொல்றபடிதான் அவன் நடக்கிறான்னு சொன்னா என்ன கன்க்ளூட் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல. இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கன்ஃபர்மேஷன் வாங்கணும், அபிஷேகம் வாங்கணும் அப்படின்றாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ஆவியானவரே உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீ யார் கிடையாது. நீ ரட்சிக்க அப்புறம் எப்படி உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், அந்நிய பாஷை கிடைக்கும், பரலோகத்திலிருந்து அக்னிமயமான நாவும் தலைமையில எப்படி வரும்? நீ ரட்சிக்கவே படலையே. ஆவி இல்லாதவன் ரட்சிக்கவே படல. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாதம். அப்ப இந்த இடத்துல ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருங்க? பேச ஆரம்பிக்கிறார். சரி, ஓகே. அப்போ இந்த பாடி, இந்த சரீரத்துல இந்த மாம்சம் வாசமா இருக்கிறது. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி இந்த மாம்சத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கான கிருபையை அவர் கொடுக்கிறார் இல்லையா? இந்த போராட்டத்தினுடைய வெற்றி எங்க துவங்குது தெரியுங்களா? எங்க துவங்குகிறது? நம்முடைய சிந்தையில தான் இந்த வெற்றி துவங்குகிறது. நீங்க அடுத்த ஸ்லைடுக்கு போங்களேன். சரி, அது பாருங்க, போராட்டத்தில் யுத்தத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு வெற்றி தராருன்னு சொன்னா, அது நம்முடைய மைண்ட் செட் இல்லையா? நீங்க NASB படிச்சீங்கன்னா அந்த இடத்துல மைண்ட் செட் என்ற வார்த்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் செட், ஆட்டிடியூட், நம்முடைய மனம், நம்முடைய உள்ளான எண்ணம், இதுல தான் நம்முடைய சிந்தையில தான் நம்முடைய வெற்றி துவங்குகிறது. இந்த இடத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முதல் 8 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த மாம்ச சிந்தை இல்லையா? மைண்ட் செட். வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதிருக்குன்னு தெரியல. வேற இங்கிலீஷ் பைபிள் ஏதாவது இருந்தா வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. 6th verse. For to be carnally minded is death. Carnally minded இல்லையா? But to be spiritually minded is spiritual minded, carnal minded. சில மொழிபெயர்ப்புகளில நான் மைண்ட் செட், நான் NASB டிரான்ஸ்லேஷன் தான் பயன்படுத்தி இருக்கிறேன். மைண்ட் செட் அப்படின்ற வார்த்தை உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது, மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வெற்றி எங்க துவங்குதுன்னு சொன்னா, எங்க துவங்குதுங்க? மைண்ட் இல்லையா? மைண்ட். இந்த இடத்துல மைண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு PHO விட்டுடுச்சு, அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓ சேர்த்துக்குங்க. ஃபோர்னியோ அப்படின்ற வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். ஸோ அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, பர்பஸ். இந்த மைண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெண்ட், வளைத்தல், அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சில ஸ்காலர்ஸ் என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா த தாட் பேட்டர்ன் ஆஃப் மைண்ட், மனதின் சிந்தை நிலை, உங்களுடைய தாட் பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட். ஸோ இதுதான் இந்த மைண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருங்க இந்த இடத்துல பயன்படுத்துகிறார் இல்லையா? பாருங்க, இந்த நம்ம இருதயத்தில் வரக்கூடிய இந்த சிந்தையில தான் எல்லா விதமான காரியங்களும், எல்லா விதமான வெற்றிக்கும் அங்கதான் காரணம் இருக்கிறது. பாருங்க, இந்த போர்னியோன்ற வார்த்தை வரக்கூடிய சில வேத பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, இந்த மைண்ட் இல்லையா? அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15-19 வசனத்தில் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம் இல்லையா? நீங்கள் வேற சிந்தையா இருந்தால், அடுத்ததாக அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். போர்னியோ என்ற வார்த்தை. அடுத்தது கொலோசியன்ஸ் 3:2 வாசிச்சீங்கன்னா செட் யுவர் மைண்ட் ஆன் த திங் தட் ஆர் அபோவ், மேலானவைகளை சிந்தியுங்கள், நோக்குங்கள் இல்லையா? இப்ப பாருங்க, அப்போ நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய வெற்றிக்கு மூல காரணம். நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய வெற்றிக்கு மூல காரணமாய் காணப்படுகிறது. ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தாட் வரும் இல்லையா? சாட்டர்டே எங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். எத்தனை தாட் வரும் சொல்லுங்க. ரொம்ப தாக்குறீங்க உங்களை இல்லையா? நான் சராசரியா 2 பேரும் சேர்த்து சொல்றேன் இல்லையா? எத்தனை தாட் வரும்? 5000 10,000 இல்லையா? ஓல்டு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு சொன்னா 12,000 60,000 தாட் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அது அடல்ட், அது எய்தர் ஜென்ஸா இருக்கலாம் லேடிஸா இருக்கலாம், 12,000 ஏறத்தாழ 60,000 தாட் வருவதாக ஓல்டு ரிசர்ச் சொல்லுது.
ஆனா 2020 வருஷத்துல கனடாவில் இருக்கக்கூடிய குயின் யூனிவர்சிட்டியில சைக்காலஜிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ மாடர்ன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால பிரெயின் எம்ஆர்ஐ, எஃப்எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு அடல்ட், ஒரு 20 வயது 24 வயது இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நிமிடத்திற்கு 6.5 தாட் வரும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷத்திற்கு இல்லையா, 60 வினாடிக்கு 6.5 தாட் வரும் இல்லையா. முதல்ல இருக்கக்கூடிய ரிசர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம உள்ளத்துல வர மூளையில இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு அசைவுகள் அல்லது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி தான் அந்த அப்நார்மல் தாட் பேட்டர்ன் சொன்னாங்க. ஆனா இப்ப மாடர்ன் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு தாட்னு சொன்னா காலையில எழுந்துக்கிறீங்க இல்லையா, என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அந்த தாட் என்ன செய்யணும், ஒரு 5-10 செகண்ட் நீண்டு இருக்கும் இல்லையா. அடுத்த தாட் என்ன வரும், புது தாட் என்ன வரும், ஐயோ பொண்ணு ஸ்கூலுக்கு போகணுமே, அவளை எழுப்பணுமேன்னு சொல்லிட்டு நீங்க பெட்ரூம் போகும்போது தாட் மாறிடுது இல்லைங்களா, நியூ தாட். எழுப்பி முடிச்ச பிறகு என்ன ஆகும், ஐயோ பஸ் வந்துருமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, அது மூணாவது தாட் இல்லையா. அப்ப இந்த தாட்டோடைய அளவு ஒருவேளை 4 செகண்ட், 3 செகண்ட், 10 செகண்ட் நீடிக்கலாம். ஆனா ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட்டுக்கு, நியூ தாட்டுக்கு வருது இல்லைங்களா. ஸோ இதை தான் அவங்க என்ன கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா, குயின் யூனிவர்சிட்டியில ஒரு மனுஷனுக்கு சராசரியாக ஹெல்த்தி மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு நிமிடத்திற்கு 6.5 தாட், 6.5 தாட் இல்லையா வரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும், சீக்கிரம் தூங்குகிற 8 மணி நேரத்தை கழிச்சிருங்க, 16 மணி நேரம் தான் விழிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. 16 மணி நேரத்துக்கு எவ்வளவு வருங்க, 6200 தாட்ஸ் இல்லையா. 6200 தாட்ஸ் என்ன ஆகும் நம்முடைய ஒரு நாளைக்கு நம்முடைய சிந்தையில் என்ன செய்யும். ஸோ இத சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the reasonable thoughts சாதாரணமா வரக்கூடிய ஒரு தாட், reasonable thoughts. சரி, வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாகுது இல்லையா, ஏதோ கஷ்டங்கள் வருது, ஏதோ சம அழுத்தங்கள் வருது. இந்த 6.5 என்ன ஆகும் தெரியுங்களா, 10க்கு போயிடும், 11க்கு போயிடும், 12க்கு போயிடும். ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா ரேசிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது அதிகமா ஓடுது இல்லையா, ரேசிங் தாட்ஸ். இந்த தாட்ஸ் என்ன சொல்றாங்க, ரேசிங் தாட்ஸ்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், அதிகமான தாட் வருது. அதனால என்ன செய்யறாங்க, அதிகமா யோசிக்கும் பொழுது அவங்க ஆன்சைட்டிக்குள்ள பல பிரச்சனைகளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் அதோட நிறுத்திக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இவ்வளோ தாட் நமக்கு வருது இல்லைங்களா. ஸோ இதுல 70% தாட்டு நெகட்டிவ் தாட். 70% தாட்டு எப்படிப்பட்ட தாட் இருக்கும், மோர் ஆர் லெஸ் அது என்ன ஆகும், ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவ் தாட் தான் இருக்கும் இல்லையா. அப்ப பாருங்க, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, உங்களுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இந்த பவுல் எழுதுகிற காலகட்டம் முதல் நூற்றாண்டு இல்லையா. இந்த பிலாசபியினுடைய சைக்காலஜியினுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, அது எங்க இருந்து வந்ததுன்னா கிரீக் பிலாசபி. ஆனா கரெக்டா, கிரீக் பிலாசபியில தான் வந்தது இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறத்தாழ கிரீக் பிலாசபியை பேஸ் பண்ணி தான் இந்த ரோமர் நிருபத்தை, நீங்க கிரீக் பிலாசபியும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தையும் நிறைய நம்ம நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதுறாரு. அப்போ எல்லா வெற்றிக்கும் மூல காரணம் எங்க இருக்குன்னு சொன்னா உங்களுடைய மைண்ட்ல தான் இருக்கு இல்லையா, உங்களுடைய மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய மைண்ட்ல எது அதிகமா டாமினேட் பண்ணுது, உங்களுடைய மாம்சம் உங்களுடைய சிந்தையை டாமினேட் பண்ணுதுன்னு சொன்னா, செல்ஃப் சென்டர்ட் டாமினேட்டட் செல்ஃப் உங்களுடைய சிந்தையை அதிகமா டாமினேட் பண்ணுதுன்னு சொன்னா, அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய செயல் வடிவமாக வெளியே வரும் இல்லையா. செயல் வடிவமாக வெளியே வரும். எனவே எல்லா மாம்சத்தின் கிரியைகளின் கட்டுப்பாடும் நம்முடைய சிந்தையில தான் துவங்குகிறது. ஆகவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் எழுதும் பொழுது, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாறுங்கள். சபைக்கு ரெகுலரா வருதுனால அல்ல இல்லையா, நிறைய ஆக்டிவிட்டியில நீங்க பங்கு பெறுறதுனால அல்ல, அவுட்வர்ட் கிரியேஷன், அவுட்வர்ட் ஆக்ஷன்ல இல்ல. எங்க இருக்குதுன்னா, வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை எங்க துவங்குதுன்னு சொன்னா, எல்லா மாம்சத்தின் கிரியைகளுடைய கட்டுப்பாடும் நம்முடைய சிந்தையில தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சிந்தையில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆகவேதான் ரோமர் 12:2 உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியில பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும், எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்.
ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், தாட் எப்படி இருக்கும், அவனுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எபேசியர் 2:3 வாசிக்கிறோம், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாருங்க, ஒரு அன்பிலீவருடைய மைண்ட் செட்டுக்கும் ஒரு விசுவாசியுடைய மைண்ட் செட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நம்முடைய மைண்ட் செட் என்ன செய்யுது? நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாதவனுடைய மனம், சிந்தை எப்படி இருக்கிறது? அவனுடைய மாம்சம், அவனுடைய மனசு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்து சுபாவத்தை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அவன் காணப்படுகிறான். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றியை நிர்ணயம் செய்வது வெளிப்புற கிரியைகள் அல்ல, அதற்கு வித்திடும் நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்ட், நம்முடைய மைண்ட் செட் இல்லையா? ஸோ அப்போ எதை சரி பண்ணோம்? மைண்டு தான் இல்லையா? நீங்க சிந்திக்கிற விதத்தை ஒழுங்கா நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கனாலே பாதி பிரச்சனை என்ன செய்யும்? சால்வ் ஆயிடும். மைண்ட் கண்ட்ரோல் இஸ் ஏ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணும். சரி சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாமே. ஸோ இந்த மைண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டடிக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர் பர்சனாலிட்டி, உள்ளான ஆழ்த்துவம், நம்முடைய ஆழ்தன்மை என்று சொல்லுகிறோம் அல்லவா, நம்முடைய சோல், இதுதான் உள்ளான ஆழ்த்துவம். ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்முடைய ஆத்மா தான் இன்னர் பர்சனாலிட்டி, அதுக்கு தான் ஆழ்த்துவம் இருக்கிறது, ஆழ்தன்மை இருக்கிறது இல்லையா? ஸோ இதில் 3 விஷயங்கள், இது கொஞ்சம் விலாவரியாக படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நான் இதோட கனெக்ட் பண்ணி ரொம்ப சுருக்கமான உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்மாவுல 3 எலிமெண்ட், 3 விஷயங்களை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். என்ன 3 விஷயம் சொன்னா, நம்முடைய சோல், நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இதற்கு 3 விதமான தன்மைகள் இருக்கிறது. என்ன 3 தன்மைகள்? ஒன்று, ஆத்மாவுக்குள்ள மைண்ட் இருக்கிறது, யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க லூக்கா சுவிசேஷம் 5:22 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயங்களில் தவறாய் சிந்திக்கிறது என்ன, பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று சொல்ல பரிசேயர்களை பார்த்து சொல்றார், உள்ளத்துல சிந்திக்கிறது. அடுத்தது இந்த சோல்குள்ளதான் எமோஷன் இருக்கிறது, எமோஷன் இருக்கிறது. நீங்க மேத்யூ 26:38 நீங்க வாசிச்சீங்கன்னா, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார் இல்லையா? அப்போ நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? துக்கப்பட தெரியும், கோவப்பட தெரியும், சந்தோஷப்பட தெரியும், எரிச்சல் அடை தெரியும் இல்லையா? சாந்தமா இருக்க தெரியும். எல்லா எமோஷனும் எங்க இருக்குதுங்க? இந்த ஆத்மாவினுடைய எமோஷன் என்ற பார்ட்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்தது வில் இல்லையா? வில். ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல என்ன சிந்திக்கிறோம், நல்லா கவனிங்க. நம்முடைய பர்சனாலிட்டியினுடைய ஆழ்த்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டுமா தான் இந்த வேத பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்முடைய மைண்ட்ல என்ன உதயமாகிறதோ, என்ன நான் சொன்ன 6600 தாட்ஸ் வருது, நெகட்டிவ் பாசிட்டிவ், அதுல பாவத்துக்குரியது இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த தாட் எந்த தாட் நமக்கு அதிகமா டாமினேட் பண்ணுதோ, அல்லது மாம்ச சிந்தை, இந்த மாம்சம் நமக்கு இருக்கக்கூடிய சென்டர்டு அந்த செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, விழுந்து போன அந்த ஹியூமன்னஸ் இருக்குல்ல, அது நம்முடைய மைண்ட் அதிகமா டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஆகும்? அது நம்முடைய வில்லை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எது உங்க சிந்தையில் அதிகமா டாமினேட் ஆகுதோ அது உங்களுடைய எமோஷனையும், அடுத்தது உங்களுடைய வில் பவரையும் கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? அப்போ கண்ட்ரோல் எங்க இருக்குது? சுவிட்ச் எங்க இருக்குது? மைண்ட்ல தான் இருக்குது இல்லையா? இந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணாம நீங்க வெளியே எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இப்படிதான் நம்முடைய இன்னர் பர்சனாலிட்டி படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மைண்டை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு, இந்த மைண்ட்ல மாம்ச சிந்தை அதிகமா ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு உதவி செய்வதற்காக தான், வெற்றியோடு வாழ்வதற்காக தான் யார் உள்ள இருக்கிறதுங்க? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த மைண்டுக்கும் எமோஷனுக்கும் நிறைய கண்ட்ரோல், நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. மைண்டுக்கும் எமோஷனுக்கும் அதிகமா கனெக்ஷன் இருக்கு. என்ன? உங்க மைண்ட்ல ரொம்ப வருத்தமானது சிந்திக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சேச்சிக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? வயிறை கலக்கும் இல்லையா? ரொம்ப மைண்ட்ல வந்து ரொம்ப அதிகமா பயம் ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை ஆழமா யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? எங்க வரும்? வயிறு வலிக்கும். ஜெரால்டு சொல்றாரு பாரு, வயிறு வலிக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம். நீங்க எங்க, அதாவது நமது சிந்தைக்கும் நம்முடைய உணர்வுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அதுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நான் எடுத்திருக்கேன். 2 Corinthians 6:12, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை,
உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. அந்த உள்ளம் 2 முறை வருது, 2 உள்ளம் இல்லையா? நீ இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா you are not strained in us but he are strained in your own bowels இல்லையா? இந்த உள்ளம் என்ற வார்த்தைக்கு கேஜேவியில் எப்படி கேஜேவியில் மாத்தினா அது வருதுங்க, பவல்ஸ் என்ற வார்த்தை, குடல் உள் உறுப்பு என்ற வார்த்தை வருகிறது. ஸோ அப்போ உங்க உள்ளம் அப்படின்றது உங்களுடைய வயிறு ஏன் கலங்குது எங்களை குறித்து நினைக்கும் பொழுது? பயம் இல்லையா? பவுல் வந்தா என்ன பண்ணுவாரோ இல்லையா? அவரை கண்ணாமண்ணான்னு பேசிட்டோம், தேவையில்லாத விஷயத்தை விமர்சனம் பண்ணிட்டோம், அவர் வந்தார்னா நம்மளை குறித்து என்ன பேசுவார் என்ற பயம் உங்க வயிற்று என்ன செய்யுது? கலக்க செய்கிறது. பாருங்க, மைண்டுக்கும் எமோஷனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது இல்லையா? அப்ப நம்முடைய சிந்தனையை எது ஆளுகை செய்கிறதோ அந்த சிந்தை சுயத்தை ஆளுகை செய்யும். அழகையின் போட்டு தப்பு, ஆளுகை செய்யும். அதற்கு செயல் வடிவம் தருவோம் என்றால் எதிர்மறை சிந்தனை பாவமாக உருவாகும் இல்லையா? இப்ப நம்முடைய சிந்தை எது டாமினேட் பண்ணுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாவமாக என்ன செய்யுதுங்க? உருவாகிறது. சோ இப்போ இதை மனதில் வைத்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய வெற்றியை குறித்து என்ன செய்யறாருங்க? இந்த இடத்துல எழுதுகிறார். நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போனோம்னா இந்த இடத்துல பவுல் நமது சிந்தை அல்லது மனநிலைமையை மையப்படுத்தி ஒருவர் மாம்சத்துக்குரியவரா அல்லது ஆவிக்குரியவரா என 4 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பவுல் இந்த இடத்துல என்ன கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா, பவுல் கான்சென்ட்ரேட் ஆன் த மைண்ட் ஆர் மைண்ட் செட் of those who are characterized by either flesh or spirit இல்லையா? பவுலுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன? ஒரு மனிதனுடைய மைண்ட் செட்டை வச்சு அந்த மனிதன் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா அல்லது ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா என்ற கேட்டகரி பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த லிஸ்ட் அவுட் பண்றாருங்க. எந்தாவது வசனத்துல 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பவுலுடைய எழுத்துக்களுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, நம்முடைய மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி அவர் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள், 2 விதமான கூட்டத்தை பற்றி அவர் 4 விஷயங்களை இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசுகிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஒரு 20 நிமிடத்துல நம்ம அதை முடிச்சிடலாம் இல்லையா? நமக்கு முடிச்ச பிறகு சாப்பாடு இருக்குது. ஓகே, இல்ல முடிக்கணுமா சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஓகேவா? கோன் பண்ணலாமா? ஓகே, சரி சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பவுல் சொல்ல வர்றார்? அவர் மைண்ட் செட் எக்ஸ்பிரஸ் our basic nature as a believer or unbeliever. நமது மனநிலை நாம் விசுவாசிகள் அல்லது அவிசுவாசிகள் என்பதை வெளிப்படுத்துகிறது. 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் வாசிங்க தம்பி. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்தது ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப பவுல் என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நம்முடைய மனநிலைமை இல்லையா, நம்முடைய மைண்ட் செட் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னா, யூ ஆர் பிலீவர் ஆர் அன்பிலீவர் இல்லையா? ஒரு பிலீவரா இருந்தா என்ன சொல்றாருன்னா, நீ ஆவிக்குரியதை தான் சிந்திக்க முடியும் இல்லையா? ஆவிக்குரிய விஷயங்கள் தான் உன் மைண்டை ஆக்குபை பண்ண முடியும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்புற ரியாக்ஷனா வெளியே வரும்ன்றதை தான் சொல்ல வர. அப்ப விசுவாசிகள் மாம்சத்துக்குரிய நிலைமையில சிந்திக்க மாட்டாங்களா? கேள்வி வருதா இல்லையா? என்னங்க பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க? சிந்திப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா சிந்திப்பாங்க. கண்டிப்பா சிந்திக்காம இருக்க முடியாது இல்லையா? சரி, அப்ப பவுல் எந்த அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்றாரு? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வினைச்சொல், அதாவது போர்ணிமா, என்ன சொன்னல போர்னியா, அதனுடைய வேர்பு தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. போர்ணிமா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, the thought pattern இல்லையா, அல்லது கண்டென்ட், அதுல இருக்கக்கூடிய நெட்ஷெல் தாட் பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட். அப்போ ஒரு விசுவாசியினுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொன்னா, சில சமயத்துல இந்த சின் டாமினேட்டட் செல்ஃப் நம்முடைய மைண்டை ஆக்குபை பண்ணி என்ன செய்யும்? தவறான விஷயங்களை செய்ய வைக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஆமா, ஒரு கொஞ்சம் தான் சத்தம் வருது இல்லையா? ஆமா, செய்ய வைக்குது இல்லையா? ஆனா விசுவாசியினுடைய தாட் பேட்டர்ன் அது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய மைண்ட் செட் அது கிடையாது. சில சமயங்களிலே என்னுடைய மாம்சம் என்ன செய்கிறது?
ஏதோ சில காரணத்தினால ஆண்டவருக்கு எனக்கும் உறவு தூரமாகலாம், வேத வாசிப்பு தூரமாகலாம், பிரேயர் தூரமாகலாம், ஃபெலோஷிப் தூரமாகலாம், ஏதோ சில காரியங்கள் நடுவில் வந்ததுனால என்னுடைய மாம்சம் என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்கிறது, சில சமயத்தில் என்னுடைய நெகட்டிவா இருக்கக்கூடிய தாட்ஸ், சின் தாட்ஸ் என்னாவது செயல் வடிவத்திற்கு வருகிறது. ஆனா ஒரு விசுவாசியினுடைய தாட் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது அன்பிலீவருக்கு இருக்கக்கூடிய தாட் பேட்டர்ன் அல்ல. உதாரணத்துக்கு நீங்க யாருன்னா பொறாமப்பட்டிருக்கீங்களா? சில பாதி பேருக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? நான் பட்டிருக்கேன் இல்லையா? பொறாம வந்திருக்கா இல்லையா? பாவமா இல்லையா? இவர் அன்பிலீவரா பிலீவரா? பிலீவர். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஐ எம் பிலீவர், ஆனா பொறாமப்படுவேன். ஐ எம் பிலீவர், நான் என்ன செய்வேன், இச்சிப்பேன் இல்லையா? அப்போ பொறாம, உதாரணத்துக்கு சொல்றேன், பொறாம வருது. நானும் பட்டிருக்கேன், நீங்களும் பட்டிருக்கீங்க. ஆனா பொறாமை ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருகிறது. ஆனா என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய தாட் பேட்டர்ன் என்ன கிடையாதுங்க. பொறாமப்பட்டிருக்கேன் இல்லையா? ஆனா ஒரு ஸ்டேஜில் ஆவியானவர் உணர்த்தும் போது என்ன செஞ்சிருக்கேன், மனம் வருந்திருக்கு. ஐயோ நான் செஞ்சிருக்க கூடாது, பொறாமையினால அந்த சகோதரன் அப்படி பேசியிருக்க கூடாது, அவருடைய பேருக்கு அவப்பெயரை வர வைத்திருக்க கூடாது, மனம் வருந்துறேன், மனம் திரும்புறேன். ஆனா என்னுடைய தாட் பேட்டர்ன், என்னுடைய லைஃப் பேட்டர்னே என்ன கிடையாதுங்க. நான் சொல்ற விஷயம் அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்றது நீங்க யோசிச்சீங்க, நான் சொல்ல முடியாது இல்லையா? நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, ஒருத்தனுடைய தாட் பேட்டர்னை பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறார். என்ன, இவருடைய தாட் பேட்டர்னுடைய மைண்ட் செட், மாம்சம் தான் உன்னுடைய தாட் பேட்டர்னை டாமினேட் பண்ணுது, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது சொல்றதான் 100% நீ செய்யற அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு, நீ விசுவாசி அல்ல, அவிசுவாசி இல்லையா? அப்போ நம்முடைய தாட்டை மைண்ட் பண்ணி, நம்முடைய மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வரக்கூடிய முதல் விஷயம், அவர் மைண்ட் செட் எக்ஸ்பிரஸ் அவர் பேசிக் நேச்சர் as a believer or unbeliever இல்லையா? சரி, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போலாம், டைம் இல்லை. அடுத்ததாக அவர் மைண்ட் செட் as eternal consequences, நம் மனநிலை நித்திய விளைவுகளை கொண்டு வரும். 6வது வசனத்தை வாசிங்க. சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். உங்களுடைய மைண்ட் செட் வந்து நீங்க அன்பிலீவரா பிலீவரான்றதை எக்ஸ்பிரஸ் பண்றது மாத்திரம் இல்ல, அடுத்ததாக பவுல் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, உங்களுடைய மைண்ட் செட் உங்களுக்கு நித்தியமான விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நித்தியமான விளைவுகளை கொண்டு வரும்? மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை உள்ளவர்கள், மாம்சத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்கள். இந்த மாம்ச சிந்தை அவர்களை நித்திய மரணத்திற்கு கொண்டு போகும். ஏற்கனவே அவங்க மாம்சம் தான், சின் டாமினேட் செல்ஃப் தான் அவங்க மைண்ட் ஆக்குபை பண்ணி வச்சிருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 2:14வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். சோ இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய உள்ளம், மனம் முழுவதுமாக அவனுடைய ஹியூமன் ஃபாலன் நேச்சர் தான் டாமினேட் பண்ணுது, மாம்சம் தான் டாமினேட் பண்ணுது இல்லையா? ஏற்கனவே மரிச்சிருக்கிறான். அவனுடைய நித்திய விளைவு என்னன்னு சொன்னா என்ன வாசிக்கிறோம்? மரணம். மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். ஆனா ஆவியின் சிந்தை, ஆவியானவர் ஒரு மனிதனுடைய சிந்தையை டாமினேட் பண்றாருன்னா அவன் யாரு? the believer. அவனுடைய ரிசல்ட் என்ன ரிசல்ட்டுங்க? என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் சிந்தை ஜீவன், சமாதானம் இல்லையா? ஏன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார்? ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று நீங்கள் ஏற்கனவே மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான். அவனுக்கு ஜீவன் இருக்கிறது, ஆவியின் சிந்தை இருக்கிறவர்கள். அதாவது என்ன சொல்றாரு, நீ ஒரு பிலீவரா இருந்தன்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஜீவன் இருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட மரித்து, பாவத்திற்கென்று மரித்து நீ கிறிஸ்துவோடு கூட ஜீவன் பெற்று எழுந்திருக்கிறாய். அது மாத்திரமல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றிருக்கிறோம். அப்ப ஜீவனும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில, பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நான் ஜீவன் பெற்றிருக்கிறேன். ஜீவன் பெற்றது மாத்திரமல்ல, என் இருதயத்திலும் சமாதானம், பீஸ் வித் காட். அதுக்கப்புறம் என் இருதயத்திலும் சமாதானம் இருக்கிறது இல்லையா?
அப்ப நம்முடைய மனநிலைமை நித்திய விளைவுகளை கொண்டு வருகிறது. என்ன நித்திய விளைவு? உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய மாம்சம் டாமினேட் பண்ணுது, அதுதான் 100% டாமினேட் பண்ணுதுன்னா யூ ஆர் அன்பிலீவர். உன்னுடைய ரிசல்ட் என்ன? உனக்கு மரணம் தான் நிச்சயம், இல்லையா? இல்ல, என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய மைண்ட் பரிசுத்தாவியானவர் டாமினேட் பண்றாரு, அவர்தான் எனக்கு உதவி செய்கிறார், நான் போராடுகிறேன், வெளிவருவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய விளைவு என்னன்னு சொல்றாருன்னா உனக்கு ஜீவனும் சமாதானம். ஏற்கனவே ஜீவன் பெற்றிருக்கிற, சமாதானம் பெற்றிருக்கிற, இது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். சரி, அடுத்ததுக்கு போலாம், டைம் இல்லை. அடுத்தது ஃபோர்த் என்ன வாசிக்கிறோம்? ஃபோர்த்து, அவர் மைண்ட் செட் கன்சர்ன் அவர் ஃபண்டமெண்டல் ஆட்டிடியூட் டு காட். நமது மனநிலைமை தேவன் மீது, கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்க, தேவன் மீதான அல்லது தேவனை பற்றிய நமது அடிப்படை அணுகுமுறையை, மனப்பாங்கை காட்டுகிறது. நம்முடைய மைண்ட் செட், இல்லையா? நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தை இருக்குது இல்லைங்களா? அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்றது? ஒன்று பிலீவரா அன்பிலீவரா அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றது. ரெண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனை எக்ஸ்பிரஸ் பண்றது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, அப்ப மாம்ச சிந்தை ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன வாசிக்கிறான்? எழுதி இருக்கிறேன், மாம்ச சிந்தை உள்ளவர்கள் மறுபிறப்பு அடையாதவர்கள், இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமற்றவர்கள், தேவனை நேசிக்கக்கூடிய இயல்பு அற்றவர்கள், ஒருவேளை அவங்களுடைய சுய முயற்சியினால நற்கிரியைகளை செய்து ஒரு கிறிஸ்தவனை போல, ஒரு விசுவாசியை போல சபையில காட்சி அளித்தாலும் அது அவர்களுடைய சுயம் சார்ந்ததுதான், இல்லையா? அவங்களுடைய செல்ஃப் எஃபெக்ட் தான். ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்கள் எதையும் செய்ய முடியாது. எனவே அவர்களுடைய மனநிலை, மனம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது, இல்லையா? அப்ப மாம்ச சிந்தை உள்ளவர்கள் சபைக்குள்ள இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க தான், இல்லையா? ஆனா எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஆவிக்குரியவங்களை போர் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா ஆக்டிவிட்டிலையும் பங்கு பெறுவாங்க, இல்லையா? எல்லாத்தையும் நடத்துவாங்க. ஆனா எல்லாமே அவங்களுடைய சுய முயற்சி. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அவர்களுடைய இன்னர் ஆட்டிடியூட், அவர்களுடைய மைண்ட் செட் என்னன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது? பிரமாணத்துக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமா அவங்களால கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிவதை போல பாசாங்கு செய்தாலும், ஒரு முகமுடி அணிந்தாலும் அது அவர்களுடைய சுய முயற்சியே, பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால அதை செய்யவில்லை, இல்லையா? ஆனா ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு பாருங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போவோமே. ரோமர் 7:22 வாசிங்க. இதுல இருக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆனா மாம்சத்துக்குரியவன் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவும் கீழ்ப்படிய கூடவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனா ஆவியானவர் நம்முடைய சிந்தையை டாமினேட் பண்ணும் பொழுது, ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் என்ன நடக்குது? உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இல்லையா? அப்போ நம்முடைய மைண்ட் செட்டு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட், தேவனை பற்றிய என்னுடைய மனப்பாங்கை அது பிரதிபலிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? ஆர்வம் இல்லையா? ஸோ இந்த 2 கொஸ்டினை வச்சு நீங்க மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா அப்படின்றத என்ன செய்யலாம்? தீர்மானம் செய்யலாம். அப்ப பரிசுத்தாவியானவர் உள்ள வரும் பொழுது என்ன செய்கிறாரு? 4 விஷயத்தை அவர் செய்கிறார், இல்லையா? என்ன 4 விஷயம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஞாபகத்துக்கு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. 1 என்ன? நம்முடைய நம்ம விசுவாசிகள் அப்படின்ற நிச்சயத்தை அவர் ஏற்படுத்துகிறார். காரணம் என்ன? என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய மைண்ட் பேட்டர்ன் இல்ல தாட் பேட்டர்ன் என்ன? பாவம் அல்ல. பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் அதை மேற்கொண்டு வாழ்வதற்கான கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லையா? அடுத்தது 2வது என்ன வாசிக்கிறோம்? அவர் மைண்ட் செட் என்னாவது நித்திய விளைவுகளை அது கொண்டு வரும். எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய மைண்ட் செட்டே எனக்கு என்ன சொல்லும்? எனக்கு ஜீவனும் சமாதானமும் இருக்கிறது. அடுத்ததா என்ன சொல்றாரு? பரிசுத்தாவியானவர் கொடுக்கக்கூடிய வெற்றி என்ன? நம்முடைய மனநிலைமை தேவன் மீது அல்லது அவரை பற்றிய அடிப்படை அணுகுமுறை, மனப்பாங்கை அது பிரதிபலித்து காட்டுகிறது. 4வதாக வேத வசனத்தின் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சை, இல்லையா? அதுதான் கடைசியா நம்முடைய மனநிலைமை தேவன் மீதான விருப்பத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பிரியமா அவங்களால இருக்க முடியாது, இல்லையா? ஆனா ஆவிக்குட்பட்டவர்கள் என்ன செய்வாங்க?
தேவனுக்கு பிரியமா வாழறதுக்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஸோ அப்போ நம்முடைய மைண்ட் செட்டை பவுல் மனதில் வைத்து, இல்லையா, ஒருவேளை உன்னுடைய மாம்சம் உன்னுடைய சிந்தையை 100% டாமினேட் பண்ணதுன்னா நீ யார்? உன்னுடைய மாம்சம் டாமினேட் பண்ணதுதான், அதே நேரத்துல ஆவியானவர் உன்னை டாமினேட் பண்ணி அதை மேற்கொள்வதற்கான கிருபையை கொடுக்கிறார். அந்த போராட்டத்தை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொன்னா நீ ஆவியின் சிந்தை உள்ளவன். நீ யாரு? உன்னுடைய ரிசல்ட் என்ன? உன்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்றேன். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஒரு கன்க்ளூஷன் பார்க்கலாமே. அடுத்த ஸ்லைடு போங்க. இந்த கன்க்ளூஷன்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பவுல் டூ கேட்டகரி ஆஃப் பீப்புள், 2 விதமான மக்களை பத்தி பேசுறார், இல்லையா? என்ன 2 விதமான மக்கள்? ஒன்று மீட்கப்படாதவர்கள், அன்ரீஜெனரேட்டட். சோ இவங்க இந்த ஃபிளஷ், மாம்சத்துக்கு உரியவர்கள். இரண்டாவது கேட்டகரி என்ன? மீட்கப்பட்டவர்கள், ஆவியின் சிந்தை உள்ளவர்கள், இல்லையா? 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? 2 பெர்ஸ்பெக்டிவ் அல்லது மைண்ட் செட், இருவிதமான மனநிலைமை உள்ளவர்கள். என்ன மனநிலைமை? ஒன்னு மாம்ச சிந்தை உள்ளவர்கள், இல்லையா, the மைண்ட் ஆஃப் த ஃபிளஷ். ஒன்று the மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் சிந்தை உள்ளவர்கள். அடுத்தது மூணாவது 2 விதமான 2 பேட்டர்ன் ஆஃப் கான்டாக்ட், 2 விதமான நடத்தைகளை குறித்து பேசுகிறார். என்ன? மாம்சத்தின்படி வாழ்தல், ஆவியின்படி வாழ்தல். லிவ் அக்கார்டிங் டு த ஃபிளஷ், லிவிங் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட். நான்காவதாக 2 டைப் ஆஃப் ரிசல்ட், 2 விதமான விளைவுகளை இதுல கொண்டு வரும். ஒன்னு என்ன? எனிமிட்டி அண்ட் டெத், பகையும் மரணமும் உனக்கு இருக்கும். அடுத்தது ஜீவனும் சமாதானமும். புரிஞ்சுதுங்களா? சரி, நான் ஒரு கேள்வியோட who we are, நாம் யார்? கேள்வி புரியுதா? இதெல்லாம் பார்த்தோம்ல, நாம் யார்? சரி, பதில் நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்க இதெல்லாம் காதுல வாங்கி கொஞ்சம் அசைப்படுங்க. ஐ எம் a believer, I am unbeliever. எனக்கு தெரிஞ்ச சில சபையில மூப்பராய் இருந்து ரட்சிக்கப்படாத நிலைமையில 10 வருஷம் ஊழியம் செஞ்ச நபர்களை தெரியும். மூப்பர், ஆனா அவர் ரட்சிக்கப்படல. இப்ப ஒரு அன்பிலீவரா வெளியே போயிட்டாரு. இப்போ 10 இயர்ஸ் அவருடைய மினிஸ்ட்ரி சபையில. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஸோ அதனால உங்களுடைய மைண்ட் செட்டை வச்சு நீங்க பிரிக்கலாம். ஸோ உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் 100க்கு 100 உங்களுடைய சிந்தையை டாமினேட் பண்ணுது. அதன்படி தான் உங்க வாழ்க்கை இருக்குது. ஏதோ சபையில வரோம், ஆராதிக்கிறோம், ஹலோ சிஸ்டர், பிரதர், கையை கொடுக்குறோம், போறோம், எல்லாம் ஓகே. ஆனா உங்களுடைய டே டு டே லைஃப்ல எது உங்க வாழ்க்கையை டாமினேட் பண்ணுது? உங்களுடைய மாம்சம் உங்களுடைய சிந்தையை 100க்கு 100 ஆக்குப்பை பண்ணி அதுதான் டாமினேட் பண்ணுது. எந்த உணர்வும் அற்றவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய ரிசல்ட் என்னன்றதை பார்த்துக்கங்க, இல்லையா? ஆண்டவர் வரும்போது என்ன சொல்வாரு? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செய்தோமே, எபனேசர் காஸ்பலால் எவ்வளோ காணிக்க போட்டனே, இல்லையா? 365 நாட்களிலே நடைபெற்ற எல்லா ஆக்டிவிட்டியில நான் பங்கு பெற்றேனே, எல்லாம் நான் செஞ்சேனே. என்ன சொல்லுவார்? ரிசல்ட் என்ன வாசிக்கிறோம்? மேத்யூ சாப்டர் 7ல, அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை இன்னார் என்று நான் அறியேன். எங்க வீட்டுல நீங்க தெருவழியாய், மார்க்கில் வாசினா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எங்கள் தெருவழியாய் நடந்து போனீரே, நாங்க அற்புதத்தை பார்த்தோமே, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டீங்களே, எல்லாம் எனக்கு தெரியும், ஓகே. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாதே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதே. ஸோ அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வியை விடுறேன். எனக்கும் அந்த கேள்விதான், நான் யார்? நான் யார்? நம்ம ஒரு இருதயத்தை ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறார். எங்க அதை ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஸ்பிரிச்சுவல் மைண்ட். நம்முடைய மைண்ட் செட்டை தான் அவர் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அங்கதான் நம்முடைய இன்னர் பர்சனாலிட்டியினுடைய ஆழ்த்துவத்தினுடைய ஊற்று அங்கதான் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணாதான் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் குரோத்ல இருக்கும், வாழ்க்கை மாற்றப்படும். நம்ம மைண்ட் செட்டை மாத்தாம அவுட்வர்ட் ஆக்டிவிட்டியில எதுவுமே மாற்ற முடியாது, இல்லையா? ஸோ அப்போ நம்ம மைண்ட் செட்டை, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபம். ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வெற்றியினுடைய அடுத்த சாப்டருக்கு அடுத்த ஹெட்டிங்கை நம்ம வரக்கூடிய மாதத்துல நாம் சிந்திக்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5 முதல் 8 வசனத்தை நாங்கள் சிந்தித்து ஆண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்க்கையில அன்று வெற்றியை கொண்டு வருகிறவர், ஜெயத்தை கொண்டு வருகிறவர். அதற்காக தான் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அன்று அந்த ஜெயம், அந்த வெற்றி,
ஆண்டவரே எங்களுடைய மனப்பாங்கு, மனநிலைமை, எங்களுடைய மைண்ட் செட், எங்களுடைய சிந்தையில தான் அது துவங்குகிறது. ஆண்டவரே எங்கள் சிந்தையை ஒழுங்குபடுத்துகிற வேலையில, கட்டுப்படுத்துகிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் எங்களுடைய மாம்சம் ஆண்டவரே எங்களுடைய சிந்தையை ஆண்டவரே டாமினேட் பண்ணி சில நேரங்களிலே நாங்கள் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் வாழுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் மேல், உம்முடைய பிரமாணத்தின் மேல் வாஞ்சையற்றவர்களாய் போகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறோம். ஆண்டவரே அநேக நேரத்தில் ஆண்டவரே நீர் வருத்தப்படக்கூடிய பாவங்களை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய ஆண்டவரே வெற்றியை ஆண்டவரே அனுபவிக்க எங்களுக்கு தேவையான கிருபையை நீர் தாரும். எங்களுக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்து வருகிற வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய சிந்தையை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, அதை பயிற்சி எடுப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய மாம்சம், எங்கள் சிந்தையை கட்டுப்படுத்த விடாதபடி ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வாழ நாங்கள் பழக்கப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலகீனங்களிலே எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் யார் என்ற கேள்வியோடு கூட இங்கிருந்து நாங்கள் திரும்பி செல்லுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையோடு கூட தொடர்ந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.